வெல்கம் டு விஎஸ் பேம் சேனல். விஎஸ் பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மடக்கு காஜா செய்கிறதுக்காக இந்த கப்பால் 1.5 கப்பு மைதா மாவு ஊற வச்சுருக்கிறேன் பிசைஞ்சு. நான் அதை உங்கள்கிட்ட காமிக்கணும். மாவை போட்டு பிசையும் போது இது 2 மணி நேரம் ஆகுது. இந்த மாவு பிசைஞ்சு 2 மணி நேரம் ஆகுது. இதால் 1.5 கப்பு 1 ஸ்பூனு ரவை இது கூட போட்டிருக்கிறேன். அதை போட்டு நல்லா பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம மடக்கு காஜா செய்கிறதுக்காக இப்போ மாவை உரட்டுறோம். இப்போது இந்த மாவை அப்படி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். பெருட்டப்பக்காரர் கைப்பிடிச்சி அவர் வைக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு 5 6 உருண்டை வந்துடுது. 6 7 உருண்டை வந்துடுது. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். நான் 2 மணி நேரம் ஊறணும் மாவு. இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது மாவு நல்லா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு காஜா பொறன்னு இருக்கும் செய்யறது. இப்போ இது மேலே நம்ம லேசாக எண்ணெய் தடவிக்குவேன். மாவு இப்போ இது மேலே நம்ம இதை போட்டுக்கலாம்.
இப்போ இதை உருட்டி ரெண்டையும் நம்ம இப்படிதான் உருட்டணும். இப்போ நம்ம இந்த பீஸை இப்படி கட் பண்ணிடலாம். 2 பக்கம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இஞ்சி விட்டு அறுத்துக்கலாம். இப்போ அறுத்தாச்சா? இப்போ இது உள்ளார பாருங்க. இப்போ நம்ம இதை அப்படியே அப்படி பண்ணி வச்சிடணும். ஒரு விரலால் இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ மடக்கு பாஜா ரெடி ஆகிடுது. நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். மெதுவாக அழுத்தணும் இந்த மாதிரி. நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு மர ட்ரேவில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம இருக்கிறது அதே மாதிரி நம்ம ஊட்டணும். இப்போ இந்த பாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போ 250 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேன். இப்போ அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 250 கிராம் சர்க்கரையாக அதில் போட்டுக்கலாம். அப்படியே சும்மா ஒரு பிசு போகிற பார்த்து நம்ம நிறுத்திடணும். அதுக்கு 1 சிட்டிகை உப்பு. இந்த காஜாவை நம்ம போட்டு இதில் போட்டு எடுக்கிறதுக்காக தான். மடக்கு காஜா செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதை இந்த சீனியில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், இப்போ இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இந்த பாகு அது மாட்டில் அது சூடாக இருக்கட்டும், சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் நம்ம எண்ணெய் சுட்டுடுது, நம்ம மடக்கு காஜாவை போட்டுக்கலாம். ரொம்பவும் சிம்மில் வைக்கக்கூடாது, ரொம்பவும் ஐயில் வைக்கக்கூடாது. அப்படியே நார்மலாக வச்சுக்கலாம். இப்போது இது ஏன் இதில் வச்சுருக்கிறேன்னா, இது கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் அது வந்து ஊறும். கொஞ்சம் பிசு தன்மை வரட்டும்.
கொஞ்சம் சிவரட்டும். சிவந்த பிறகு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு செஞ்சு பிசு தன்மை வந்துருக்கான்னு பார்த்தா நம்ம நிறுத்திக்கலாம். இன்னும் வரல. ஒரே கொஞ்சமாக இப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். அப்படியே இது லேராக தெரியுது பாருங்கள். வேகும் போது மடக்கு காஜா பாருங்கள். இப்போ அந்த பொறன்னு இருக்கிறது அடங்கி இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பிசு தன்மை வரட்டும். அப்போ நம்ம இப்போ எடுத்துருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும், அப்புறம் போட்டுக்கலாம் அதில். அது வரலும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி பிசுன்னு வந்துட்டு பாருங்கள். நல்லா ஒரு கோட்டு ஒரு இது நூல் வர மாரி. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கக்கூட போட்டால் தான் நல்லது. அதனால தான் நான் பொறுமையாக வச்சேன் அந்த அடுப்பில். எல்லாத்தையுமே அதில் போட்டு அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். வேறாக அப்படியே இருக்கும். நல்லா ஊறிடுதுன்னா அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அதிலே ஊறட்டும். நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். மடக்கு காஜா ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் அந்த சீனி ஊறணும்.
சீனி ஊறிடுதுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.